வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன பார்க்க போனால் கேந்திர வித்யாலயாவில் வந்து ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. பாண்டிச்சேரியில் ஜாப் வேகன்சி நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து வேரியஸ் போஸ்ட் போட்டிருக்காங்க. பல்வேறு காலி பணியிடங்கள் இருக்குது. ஆசிரியர் பணிக்கு உண்டான காலி இடங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. முழுமையாக வீடியோ பாருங்கள். எக்காரணம் பண்ண வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் கீழே இருக்குது. அதில் ஜாயின் பண்ணுங்கள். 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஃபியூச்சரில் பெட்டர் கண்டென்ட் போடலான்னு இருக்கோம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முன்ன சொன்ன மாதிரி கேந்திரிய வித்யாலயாவில் வந்து பாண்டிச்சேரியில் இருக்க ஸ்கூலுக்கு வந்து ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பல்வேறு காலி பணியிடங்கள் இருக்குது. அதே வந்து இது கான்ட்ராக்ட் பேசிக் ஜாப் தான், டெம்பரரி போஸ்ட்டு தான். என்னென்ன போஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். பிஜிடி இன் இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இது மாதிரி எல்லா போஸ்ட்டுக்கும் போட்டிருக்காங்க. அதே பிஜிடி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதேமாதிரி டிஜி இன் ஹிந்தி, இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், அதேமாதிரி பிரைமரி டீச்சர், தமிழ் இன்ஸ்ட்ரக்டர், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், மியூசிக், டான்ஸ் டீச்சர், ஸ்போர்ட்ஸ், யோகா கோச், கவுன்சிலர் அண்ட் நர்ஸ் போஸ்ட்டுக்கு உண்டான பல்வேறு காலி பணியிடங்கள் இருக்குது. கல்வி தகுதி பார்ப்போம். பிஜிடி இன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 years இன்டெகிரேட் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணுன்றாங்க. எம்எஸ்சி கோர்ஸ் இன் ரிலிஜனல் லாங்குவேஜ் ஆஃப் எஜுகேஷன் என்சிஇஆர்டியில் முடிச்சிருக்கணுன்றாங்க. அதேமாதிரி மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே. அதே 50% மார்க் இருக்குது. மேஜர் சப்ஜெக்டில் இருக்கணுன்றாங்க. அதேமாதிரி பிஎட் ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி முடிச்சிருக்கணும் கூட இது அப்ளை பண்ணலாம். ப்ரொஃபிஷியன்சி ரீச்சிங் இன் ஹிந்தி இன் இங்கிலீஷ் மீடியம், அதாவது தமிழ் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. அதேமாதிரி பிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கலாம், இல்லை ஐடிஐ முடிச்சிருக்கலாம், இல்லை எம்எஸ்சி, இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை எம்சிஏ முடிச்சிருக்கணுன்றாங்க. அதேமாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் நல்லா தெரிஞ்சுக்கணுன்றாங்க. டிஜிடியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, சான்ஸ்கிரிட், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியலில் 4 years இன்டெகிரேட்டட் டிகிரி கோர்ஸ் முடிச்சிருக்கணுன்றாங்க. என்சிஇஆர்டியில் மினிமம் 50% மார்க், அந்த கம்ப்யூட்டர் நாலேஜும் நல்லா தெரியணும். அந்தந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் அந்த சப்ஜெக்டில் வந்து நல்ல ஹை ஸ்கோர் பண்ணியிருக்கணுன்றாங்க. பிரைமரி டீச்சருக்கு சீனியர் செகண்டரி வந்து அட்லீஸ்ட் 50% மார்க் முடிச்சிருக்கணுன்றா. 2 years வந்து டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கணுன்றாங்க. அதேமாதிரி 50% மார்க் இருக்கணும். பிஎட் ஆர் சிடெட் இது எழுதிருக்கணுன்றாங்க. சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதிருக்கணுன்றாங்க. தமிழ் இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் தமிழ் மீடியம், தமிழ் வித் பிஎட் டிகிரபிள், நோயிங் நாலேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தெரிஞ்சிருக்கணுன்றாங்க. ஹிந்தி இங்கிலீஷ் மீடியம் எடுக்க தெரிஞ்சிருக்கணுன்றாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் மியூசிக்லையும் சேம் தான். டிராயிங் ஆர்ட் 4 years டிப்ளமோ இன் ஃபைன் ஆர்ட்ஸில், இல்லை ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி டிகிரி ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் முடிச்சுக்கணுன்றாங்க. அந்தந்த ஃபீல்டில் வந்து டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் ஓகேன்றாங்க. இதே கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா பிஏ பிஎஸ்சி ஃபிசியாலஜின்னு சர்டிஃபிகேட், டிப்ளமோ இன் கவுன்சிலிங் போட்டிருக்காங்க. எம்ஏ இல்லை எம்எஸ்சி ஃபிசியாலஜி ஃப்ரம் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி அல்லது ரெகுலர் அண்ட் 1 year போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும்னு அப்ளை பண்ணலான்றாங்க. அதேமாதிரி நர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் டிப்ளமோ இன் டிப்ளமோ நர்சிங் இருக்கணும். அதேமாதிரி அங்கே மிட்வைஃப்ஸ் நர்சிங்கில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு 18 65 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சேலரி பேக்கேஜ் பார்ப்போம். சம்பளம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன இருக்குன்னு. பிஜிடி இன் இங்கிலீஷ், ஹிந்தி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 27,500 போட்டிருக்காங்க அந்த போஸ்ட்டுக்கு ஸ்டாஃபுக்கு. அதேமாதிரி பிஜிடி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 27,500 போட்டிருக்காங்க அந்த ஸ்டாஃபுக்கு. அதேமாதிரி டிஜிடி இன் இங்கிலீஷ், ஹிந்தி, சான்ஸ்கிரிட், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 26,250 போட்டிருக்காங்க பர் மந்த்து அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு. அதேமாதிரி பிரைமரி டீச்சர் பார்த்தீங்கன்னா 21,250 போட்டிருக்காங்க. தமிழ் இன்ஸ்ட்ரக்டருக்கும் அதே சேலரி தான். அதுமாதிரி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு, டான்ஸர், ஸ்போர்ட்ஸ், யோகா கோச் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 26,250. கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா 25,000 போட்டிருக்காங்க. நர்ஸுக்கு வந்து 750 பர் டேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது பொறுத்தவரையும் ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே கிடையாது, டேரக்ட் இன்டர்வியூ தான் உங்களுக்கு. இதுக்குண்டான அப்ளிகேஷன் லிங்க் வந்து அவங்க www.kvpdcy.nic வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்மு. அது கூட அந்த ஃபார்மோட ஃபில்அப் பண்ணி உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், உங்கள் அடிஷ்னல் அட்ரஸ்ஸு, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. இது வந்து வென்யூ எங்கெங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 28/2/2019 கேவி நம்பர் 1 ஜிப்மர் கேம்பஸில் ஒன்று நடக்குது. அதே 28/2/2019 கேவி நம்பர் 2 யூனிவர்சிட்டி கேம்பஸில் ஒன்று நடக்குது. அது தவிர்த்து 1/3/2019 அன்றைக்கி கேவி நம்பர் 2 யூனிவர்சிட்டி கேம்பஸில் ஒரு இன்டர்வியூ நடக்குது. அதேமாதிரி 1/3/2019 கேவி நம்பர் 1 ஜூனியர் கேம்பஸில் ஒரு வேகன்சி நடக்குது. இந்த நம்பர் 1 வேகன்சிலாம் சொன்னதெல்லாம் வந்துன்னா பிஜிடி, டிஜிடி, அதேமாதிரி பிரைமரி டீச்சர், ஃபிசிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு உண்டானது. இதுக்கு உண்டான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெப்சைட் லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். நான் முன்னாடியே ஃபஸ்ட்டே சொன்னேன், நம்ம புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் கீழே கொடுத்துருங்க, அதில் ஜாயின் பண்ணிங்க.
பயனுள்ளதாக இருக்கும். அதேமாதிரி புதுசாக 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபியூச்சரில் பெட்டர் கண்டென்ட் வரும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.